நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கரோடு தோனி. Let's welcome Divakar. கள்ளமில்லாத முகத்தை போல இனிமையான குரல் எங்க ஷோவோட நைட்டிங்கேல் பார்வதி. நல்ல திறமையான இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்டைலிஷ் சிங்கிங்கோட மொத்த உருவம் ஷரத் சந்தோஷ். தன்னுடைய இசை ஆர்வத்தினாலையும் தன்னம்பிக்கையாலையும் எல்லாரோட மனசிலும் இடம் பிடிச்ச ட்ரெண்டி கூல் கேட் சையத் சுபஹான். வெல்கம். Ladies and gentlemen, please put your hands together for the top 4 of Airtel Super Singer 4, along with our wonderful judges. ஐ திங்க் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு போட்டியாளரை அறிமுகப்படுத்தும் போது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த பெருமை ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய வெரி வெரி டஃப்பான அண்ட் ஹர்க்யூலியனான டாஸ்க் கண்டினியூஸ் திஸ் வீக் as well. So thank you once again for joining us and please do take your seat. Thank you, judges. அந்த சிம்மாசனத்துல உட்கார போறது யாரு யாரு அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கான விடையும் கிடைச்சாச்சு. முதல் விடை தான் கிடைச்சிருக்கு, அது திவாகர். மிச்சம் இருக்கிற 2 இடங்களுக்காக இந்த 3 பேர் இன்னைக்கு போட்டி போட போறாங்க. Absolutely. And இந்த நாளுடைய முடிவுல Airtel Super Singer 4 உடைய 3 direct finalists யார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். Today is a very 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 important day. இன்றைய நாளுடைய competitive performances துவங்கிறதுக்கு முன்னாடி let's have a word with Anandji. Anandji, Friday உடைய performances பத்தி ஒரு சில வார்த்தைகள். திவாகர், பார்வதி, outstanding performances. சையத், உன்னோட யூஷுவல் ஒரு ஸ்பார்க் எனக்கு இந்த சாங்ல அவ்வளவா காணல. ஓரளவு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. அதர்வைஸ் நீ இவங்களுக்கு போட்டியா இருந்திருக்கலாம். ஷரத், ஒன்லி ரீசன் ஐ வில் கிவ் இஸ் கடவுள் உனக்கு இன்னைக்கு ஸ்டெஃப்லோ காக்கஸ் வச்சு நிறைய உங்க உடம்ப நிறைய நிறைஞ்சு விட்டார். பாட்டு கரெக்டாக கிடச்சதுன்னா உனக்குள்ள ஒரு ஒரு எலான், ஒரு ஸ்டைல், ஒரு 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 ஸ்வாகர் இருக்கும் உன்னுடைய சிங்கிங்ல. தட்ஸ் வெரி அட்ராக்டிவ். இட் இஸ் காட் ஸ்டார் குவாலிட்டி. ஸோ பி அட் இட் மேன். கிரேட். Thank you Anandji, thank you very much. நம்மளுடைய semi-finals உடைய கடைசி சுற்று இப்போ ஆரம்பம். We'll begin with you Sharath. So good luck Syed and Parvati, உங்களுடைய இடத்துல நீங்க போய் உட்கார்ந்துக்கலாம். So ladies and gentlemen, please put your hands together for SS01 Sharath Santosh. என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே. என்னுயிரே என்னுயிரே என்னாருயிரே, என்னுயிரே என்னுயிரே என்னோருயிரே. கண்கள் தாண்டி போகாதே என்னாருயிரே என்னோருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என்னாருயிரே என்னோருயிரே. வந்து சேர்ந்து விடு, என்னை சேர விடு, இல்ல சாக விடு. சூரியன் சந்திரன் வீணழிந்து போயினும் நம் காதலிலே ஒரு ஜோதியிலே இந்த பூமியிலே ஒரு கூட்டிடுமோ. காதலர் கண்களில் சூரிய சந்திரன் ஆகாதோ. கைகள் நான்கும் தீண்டும் முன்னே கண்கள் நான்கும் தீண்டும் முன்னே மோகம் கொஞ்சம்
விடுமே கண் பார்வை முதல் நிலையே ஆறுயிரே என் உயிரே உள்ளம் கொண்டது ஓர் மயக்கம் என் உயிரே காதலில் இரண்டாம் நிலைதான் பால் மயக்கம்மை தீண்டும் நேசம் தொடங்கியதோ இது காதலில் மூன்றாம் படுநிலையோ என் உடல் வழி அமுதம் வழுகிறதோ என் உயிர் மட்டும் புதுவித வலி கண்டதோ கண்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே என்னோருயிரே ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை இது எந்த நிலை என்று தோன்றவில்லை என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே பொருள் தந்தேன் சரண் புகுந்தேன் என் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன் இதுதான் காதலிலை இது நிலை நான் உன் கையில் நீர்த்தி வலை என் உடல் பொருள் தந்தேன் சரண் புகுந்தேன் என் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன் இதுதான் காதலிலை இது நிலை நான் உன் கையில் நீர்த்தி வலை ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை இது மோசமில்லை ஒரு முக்தி நிலை ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை இது மோசமில்லை ஒரு முக்தி நிலை நம் காதலிலே இது ஆறு நிலை காதலில் மரணம் தான் 7 நிலை இது இல்லை என்றால் அது தெய்வீக காதலில்லை இந்த காதலில் மரணம் 7 நிலை இது இல்லை என்றால் அது காதலில்லை உடல் மறக்கின்ற காதல் மறுப்பதில்லை மறுப்பதில்லை എന്നാരുയിരേ എന്നോരുയിരേ എന്നാരുയിരേ എന്നോരുയിരേ Sharat Garu, you have chosen a very difficult song. I expected much more from you. Your health doesn't permit you to bring out all the needed expression from your vocal cords and things. I understand that. But anyway, very well. You did, what do you call? The attempt was very good. It was a fantastic attempt. You did well. Thank you, sir. Good luck to you. Thank you, sir. All the best. Thank you, sir. ஷரத் கண்டிப்பாக நல்ல எஃபர்ட் போட்டீங்க. யூ கேவ் யுவர் பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ மச் ஆஃப் இட்ஸ் வெரி இன்டென்ஸ்
தி எமோஷன்ஸ் அவர் பாடியிருக்காரு, ரொம்ப அழகாக பாடியிருக்காரு அவர், ஃபேண்டாஸ்டிக்காக. இன்னும் ஸ்பெஷலி தட் எண்ட் போர்ஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் வந்திருக்கலாம்னு தோணுது. பட் இட் வாஸ் நாட் டெஃபினெட்லி நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். சரத், ரொம்ப ஒரு கான்செப்ட் பேஸ் சாங் இது. உடல் மறிக்கின்ற காதல் மறிப்பதில்லை, ஸோ மறுப்பதில்லை. ஓகே, இட்ஸ் மீனிங்கே மாறிடும். இந்த பாட்டில் வந்து இட்ஸ் பேசிக்லி ஒரு பைத்தியம் மாதிரி பாடணும். பைத்தியம் எலிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரத் ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டு ஒரு சிங்கர், பட் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மூர்த்தி தான் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணார். ஒன்லி திங் இஸ் தட் பைத்தியம் எலிமெண்ட் கொஞ்சம் மிஸ்ஸிங். பாட்டை ரெக்கார்ட் பண்ணவர், பாட்டு பாடினவர் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஜென்யூனாக நீங்கள் எவ்வளோ உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்து பாட முடியுமோ அது பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய நடுவர்கள் அவங்களுடைய மதிப்பெண்களை எழுதுவாங்க. பட் திஸ் டைம் ஆஸ் ஆல்வேஸ் லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு அவங்க கடைசியில் தான் அவங்களுடைய மதிப்பெண்களை சொல்லுவாங்க. குட் லக். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் தர மஸ்த மஸ்த தர தம் தர மஸ்த மஸ்த தர தம் என் ஆசை தாவது உன்மேலே. தம் தர மஸ்த மஸ்த தர தம் மஸ்த மஸ்த தர தம் என் ஆசை தாவது உன்மேலே. ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஹோ நீ இல்லாத ராத்திரியோ காற்றில்லாத இரவாயாகாதோ. ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஆருயிரே என்னை மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல் என் சகியே. ஓ தம் தர மஸ்த மஸ்த தரதம் தர மஸ்த மஸ்த தரதம் என் ஆசை தாவது உன்மேலே. தம் தர மஸ்த மஸ்த தரதம் தர மஸ்த மஸ்த தரதம் என் ஆசை தாவது உன்மேலே. கரேசா சா 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 பம கரேசா சரிகா ரிகமா கம பம கரேசா சா 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 நிரி சரி 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 தம தம மம மக கரேகா ம ப த ம க ம ரிகா த ப சா நிரி சா நி ச ப ம க த ப சா நிரி சா நி ச ப ம க ம ப த நி த ப ம ப க ம. ஆனால் என்னை விட்டு போனால் எந்தன் நிலா சோர்ந்து போகும். வானில் நிலம் தேய்ந்து போகுமே. முன் கோபக்குயிலே பித்து பித்து கொண்டு தவிப்பேன் தவிப்பேன். உன்னை எண்ணி நான் வாடி போவேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராது. 5 புலன்களின் அழகியே. ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஹோ நீ இல்லாத ராத்திரியோ காற்றில்லாத இரவாயாகாதோ. ஆருயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. ஆருயிரே என்னை மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல் என் சகியே. ஓ தம் தர மஸ்த மஸ்த தரதம் தர மஸ்த மஸ்த தரதம் என் ஆசை தாவது உன்மேலே. தம் தர மஸ்த மஸ்த தரதம்
சைடு பிச்சிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பட் உங்கள் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்வரம் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் நீ பாடுனது. ஐயோ, தட் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நைஸ் ஃப்ளோ, அந்த இந்த டாப் ரேஞ்சில் ரொம்ப அழகாக நீங்கள் பாடுறீங்க. பியூட்டிஃபுல் தோஸ் போர்ஷன்ஸ். ஓவரால் இட் வாஸ் டெஃபினெட்லி அ வெரி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சையத், பல்லவி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது பிகினிங். அந்த ஸ்வரத்துலேருந்து யூ டுக் ஆஃப். ப்ராபப்ளி சையத் பாடினதில் இது வரைக்கும் உன்னோட ஜேர்னியில் ஃப்ரம் பிகினிங் டு நவ் this is the toughest song that you have sung, I think. Entire performance எடுத்து பார்க்கும்போது it was a good performance, worthy of a top 4. Good luck, Syed. Very good. இந்த செமிஃபைனல்ஸ் உடைய கடைசி சுற்றின் கடைசி காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ட் இப்ப வரப்போற போட்டியாளர் வந்து கண்டிப்பா ஷீஸ் கோனா கிவ் 110%. ஏன்னா போன காம்படிட்டிவ் ரவுண்ட்லயே அவங்க வந்து ஒரு குட்டி மார்ஜின்ல தான் முதல் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டத்தை இழந்தாங்க. ஸோ இந்த தடவை ஒரு முடிவோடு தான் வருவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். வில் ஷி மேக் இட் திஸ் டைம் ஆர் நாட்? அதுதான் கேள்வி. விடை கொடுக்கிறது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் SS09 பார்வதி. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ, தேடும் பெண் பாவை வருவாய் தொடுவாய், தேடும் பெண் பாவை வருவாய் தொடுவாய், கொஞ்ச நேரம் நீயும் காத்திரு, வெறும் பாதை பார்த்திரு, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. காண வேண்டும் சீக்கிரம் என் பாடல் ஓவியம், வராமலே என்னாவதோ என் ஆசை காவியம், வாழும் காலமாயிரம் நம் சொந்தமல்லவா, கண்ணாளனே நல்வாழ்த்துகள் என் பாட்டு சொல்லவா, பணிவா மலரே உயிர் வாழும் போது ஊடலின் பாவமல்லவா, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, தேடும் பெண் பாவை வருவாய் தொடுவாய், கொஞ்ச நேரம் நீயும் காத்திரு, வரும் பாதை பார்த்திரு, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. Absolutely brilliant, brilliant performance. அப்படியே சும்மா அப்படியே அசால்ட்டாக அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டு இந்த அப்படியே எப்படி இப்படி பாட முடியும்? நிஜமாவே இட் வாஸ், ஐ வாஸ் ஸ்டன்ட், என்ஜாய்ட் இட் ஸோ மச். பிளஸ் யூ.
ever smiling Parvati. You did excellently well. I only say that I should stand up and give you. I am happy to be here. God bless you. Good luck. இவ்வளோ ப்ரெஷர்ல இந்த ஒரு கட்டத்துல இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா பார்வதி? How are you able to do it அந்த ஃபியர் இல்லாம? என்னோட வாய்ஸ் நல்ல கண்டிஷனில் இருந்தா அன்னைக்கு நத்திங் ஐம் நாட் பாதர்ட் அபவுட் எனிதிங் எல்ஸ். அன்னைக்கு வாய்ஸ் தான். இப்போ இன்னைக்கு வாய்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது என்ன பாடினாலும். ஸோ அதில் நான் சந்தோஷமாக இருக்கு. Are you happy with your performance? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்லா பாடினியா இல்லையா? அவ்வளவுதான். நீ நல்லா பாடினியா? நல்லா பண்ணேன். நல்லா பாடினியா? சார். ஷோரா நல்லா பாடினியா? மூர்த்தி சார் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்கார். நானே என்ன பற்றி அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் வந்து பார்வதி இஸ் த செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் இந்த தருணத்துல ரொம்ப முக்கியமான நபர் நீங்க. பார்வதியோட பயணத்துல ஆரம்பத்துல இருந்து இங்கேயே இருந்திருக்கீங்க. அவங்களுக்காகவே தவம் இருந்திருக்கீங்க. அவங்களோட ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்காக கண்ணீரும் விட்டுருக்கீங்க. இப்ப சொல்லுங்கம்மா, how do you feel? பெரிய ட்ரீமாக இருந்தது. ஸோ 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 ஹாப்பி. How are you feeling? சந்தோஷம் சந்தோஷம். என்னமோ வின்னரான மாதிரி இருக்கு இப்போ. வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் ஐ வுட் சே. அது இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆனந்த் சார் ஃபார் திஸ். ஆனந்த் சாரோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. பட் இந்த ஷெட்யூல் என்னமோ he had given me all courage to take the song, and each and every word that he had told me has encouraged me a lot. அது நான் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது, பட் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் சார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆனந்த் சார். என்ன பண்ணணும்னு இருக்கு இப்போ? அங்கே போய் உட்காரணும். அங்கே போய் உட்காரணும்னு இருக்கு. We let you do that. Thank you judges and thank you ஆனந்த்ஜி. சூப்பர் சிங்கர் 4 உடைய இரண்டாம் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் பார்வதி. Google. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3 டைரக்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற முடிவை தெரியற நேரம் வந்துகிட்டே இருக்கு. 2 பேர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு இருக்கை அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்துல. அந்த இருக்கைக்காக மோத போறது 2 பேர், 2 நண்பர்கள். லெட்ஸ் கால் them on stage, ஷரத் சந்தோஷ் and சையத் சுபஹான். சரத், சையத், இது ஒரு தமிழ் பட காட்சி பார்க்குற மாதிரியே இருக்கு. 2 நெருக்கமான நண்பர்கள் இருக்கிறது ஒரே ஒரு இடம். உங்களுக்கு இடையில ஒரு மோதல். 2 பேரும் 1 minute சேலஞ்ச் பண்ண போறாங்க. 2 பேருக்கும் 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட போகுது. ஸோ இந்த 4 நிமிஷத்துல 2 பேரோட வாழ்க்கையும் லைன்ல இருக்கு. ஒரே ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஃபேஸ் தி பேட்டில். உங்களுக்காக இந்த 1 ஃபேஸ் ஆஃப்ல இதோ ஷரத் சந்தோஷ் வர்சஸ் சையத் சுபஹான். ஸோ யார் ஆரம்பிக்க போகிறீங்க? Sharath, your times starts now. சங்கீத நாட்டியமே ஒரு யாகம், சங்கீத நாட்டியமே ஒரு யாகம், வேதங்கள் எரியும் தியாகங்கள் புரியும்
இது அமைதியின் கீதம் ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும் உயிர் பிறந்தாலும் நடமிடுவேனே உயிர் பிறந்தாலும் நடமிடுவேனே என் உயிரை தேடுகிறேன் நானே வேதம் அணுவிலும் ஒரு நாதம் தாளத்தில் பெல் வந்தோன்னா அது யூ தாட் தட் டசன்ட் மேட்டர் நீங்கள் பாடினது நல்லா பாடினீங்க சரத். சையத், ஆர் யூ ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காவேரி அல்ல அணை போட்டு கொள்ள இந்த காதல் விலைவாசி போலே விஷம் போலே ஏறும் இந்த பாடல் கேட்காத லவ் சாங் ஒன்று கேட்கின்ற நேரம் இன்று வாவா பார்க்காத ஹனிமூன் ஒன்று பார்க்கின்ற நேரம் இன்று வாவா பயமிட்டு புது புரட்சி நடத்தலாம் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா I love you என்று சொன்னாள் பொன்மணி இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் இது இருவர் செல்லும் பஸ் பஸ் வேலன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. Sharath, ready? Okay, start. இதழில் கதை எழுதும் நேரம் இது இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலை இது மான்விழி மயங்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இரு கரம் தோடிக்குது தனிமையில் நெருங்கிட இனிமையில் பிறக்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்குது Your time starts now. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு அண்ட் ஷரத் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இந்த மேடையில இந்த தருணத்துல ஃபியர்ஸ் காம்படிட்டர்ஸ். இதுக்கு மேல உங்களால ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு இடமும் கிடையாது, ஒரு செகண்டும் கிடையாது. யூ டன் இட். அண்ட் அந்த இடத்த யார் பிடிக்க போறீங்க அப்படின்னு இன்னும் சில நொடிகளில்
நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சையத், what do you think? என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன். டென்ஷன் இருந்தது, பட் அதை ஓவர் கம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இன்வால்வ் பண்ணும்போது பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ப்ரெஷர் இல்லை. ஸோ நல்லாவே பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷரத் எப்படி பாடினார்னு நினைக்கிறீங்க? ஷரத் ரொம்பவே நல்லா பண்ணான். எப்போவுமே நான் ஷரத்தோட ரொம்ப பெரிய ஃபேன். ஷரத் இங்க கண்டிப்பாக நான் அவனுக்கே சொல்லியிருக்கேன். பிகாஸ் அவனுக்கு வந்து இப்போ எதாவது வரலன்னா உடனே அது ஃபோன் பண்ணிட்டு கேட்பான், இந்த ராகம் என்ன அந்த ராகம் என்ன நிறைய கேட்பான். அவன் வந்து அவன் thirst for knowledge is very high. He'll definitely reach heights. பட் டெல் மீ ஷரத், உங்களுடைய இந்த 2 நிமிடங்களை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தோணுதா? பண்ணிட்டேன். லெட்ஸ் ஸ்பீக் டு போத் தி மதர்ஸ். இந்த ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜ்ல உங்களுடைய பையன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, 2 கஷ்டமான பாட்டு எடுத்து, அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பின் அ ஃபைட்டர். இந்த பயணம் அவருக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது அவன் வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் இருக்காங்க, மைன்யூட் திங்ஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது, எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் ரொம்ப கம்மி. ஸோ ஜட்ஜஸ் இருக்காங்க சொல்கிறதுக்கு எதுவுமே, அவள் எது சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொல்லுங்க, சையத் எப்படி பண்ணியிருக்காரு? 2 பேருமே நல்லா தான் பாடியிருக்காங்க. ஜட்ஜஸை பொறுத்து தான் இருக்கு. யார் வந்தாலும் சந்தோஷம்தான். அது ஓகேம்மா, பட் எனக்கு எப்படி சையதோ அதே மாதிரி தான் ஷரத்தும். 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுடைய மகன் அவர் ஆசைப்பட்ட அந்த சிம்மாசனத்தை போய் அடைவாரா? அடைவார், கண்டிப்பாக அடைவார். எப்படியும் ஃபைனல் ஸ்டேஜில் ஹி வில் பர்ஃபார்ம், அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ வெரி வெரி மச். இவங்க 2 பேர்ல யாரு அந்த பிரம்மாண்டமான மேடையில உங்க முன்னாடி பாட போறாங்க அப்படின்னு தீர்மானிக்கிற அந்த செகண்ட் இதோ ஜட்ஜஸ். படபடன்னு அடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த ஜேர்னியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரமாதமாக பாடி எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை கொடுத்து அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட, பட் எட் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப், a great group. I mean, all of you are just amazing. Just amazing. இந்த பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே. அதான் திருப்பி இப்போ இங்கே கேட்டோம், அப்புறம் திருப்பி ரீப்ளே பண்ணி அதுவும் கேட்டோம், அதுலேயும் கஷ்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஷரத் இன்னைக்கு கொஞ்சம் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் ill health and the voice, you did great. It was a great effort. You did really very well. 2 பாட்டுமே அதுவும் கொஞ்சம் ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸாகவே எடுத்து நீங்கள், there's a freshness about your voice. There's something very unique in when you sing it. ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. என்ன பாடினாலும் அதில் ஒரு ஜென்டில்னஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எப்போ ட்வின்ஸ் மாதிரி எப்போவும் சேர்ந்து தான் நீங்கள், யூ ஆல்வேஸ் வாக் டுகெதர், சிட் டுகெதர் இல்லை? இன்னைக்கு கடைசி மோதல். நான் யோசித்து பார்க்குறது வந்து, நாங்கள் முதல்ல செட்டுக்கு வரும்போது ஷரத் வந்து முதலே வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ண கான்டெஸ்டன்ட். சையத் வந்து எங்களை முதல்ல வந்து திஸ் guy is different. How much musicality is there in him we don't know. ஆனால் பட் ஈச் டைம் நீ ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த பாட்டோட ஃபீல் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தார் ஷரத். ஒரு வாட்டியும் ப்ரொஃபஷ்னலாக எக்ஸிக்யூட் பண்ணி எத்தனையோ பர்ஃபார்மன்ஸஸ். பிகினிங் ஸ்டேஜஸில் நாங்கள் ஷரத்தை வந்து இந்த ஸ்டேஜில் எதிர்பார்த்தோம். சையத் வாஸ் அ question mark whether you will reach this far. But one thing I would like to say to all the singers here, whether you win or lose, that's a different issue altogether. Never get defeated. You can again come back and win. Don't get defeated. The winner has to be announced. That is the 3rd finalist. நாங்கள் 4 பேரோடையும் டிசிஷன் எடுத்து மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து போடும்போது, that name who will take that 3rd place is going to be, சொல்லலாமா? Do you want to He's go for waiting. it?
ஓ காட், எப்படி இவங்களை பிரிக்க முடியும்? எனிவே, சூப்பர் சிங்கர் ஹேஸ் டு கோ ஆன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ காட், எப்படி இவங்களை பிரிக்க முடியும்? எனிவே, சூப்பர் சிங்கர் ஹேஸ் டு கோ ஆன். Syed Subhan! Congratulations, Syed. Congratulations, Syed Subhan! மூன்றாவது direct finalist of Super Singer 4. Say something to your friend. ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் போயிருந்தா கூட கவலைப்பட்டேன். நத்திங் லைக் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். வந்து டெஃபினட்டாக ஃபைனலில் கண்டிப்பாக ஹில் ராக் தி ஸ்டேஜ். டெஃபினெட்லி ஐம் ஷூர் ஆஃப் தட். நீ வந்து நீ 100% கொடுப்பேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யூ டூ கிரேட். எனக்கு எங்களுக்கு ஒரே ஒரு ஹோப். சரத் சந்தோஷ் ஆல்சோ ஷுட் ராக் த ஃபைனல்ஸ். வைல்ட் கார்டு மூலமாக வந்து Syed, be happy, Syed. Syed, you're a finalist, Syed. Grand finale. அம்மாக்காக ஜெயிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? You won for her. Be happy. இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் அவனும் வந்திருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் எனக்கு. இவன் எப்படியோ அப்படி தான் ஷரத்தும் எனக்கு. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி that he is the finalist, direct finalist. For the very first time on Super Singer, அவங்க ஆசைப்பட்டு கடிச்சு அதுக்காக வருத்தப்பட்ட முதல் போட்டியாளர் சையத் சுபானா தான் இருக்கும். சையத், you're a good friend, சையத். You're a good friend கண்ணா. உனக்கு இன்னும் all good things will happen to you and உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்காகவே he's going to make it. Okay? அவருடைய talent and உங்களுடைய prayers will bring him to the finals. Ladies and gentlemen, please put your hands together. Third direct finalist, Syed Subhan. Syed, you know why you are a finalist? இப்போ காமிச்ச எமோஷன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. நீங்கள் வந்து யூ ஹவ் நெவர் ஃபேக்ட் எனிதிங் இன் லைஃப். லைஃப்லேயே ஒன்று கூட ஒரு துளி ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ காமிச்சது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூ இமோஷன்ஸ். உங்கள் சிங்கிங்லேயும் ட்ரூ இமோஷன்ஸ் ஆர் தேர். ட்ரூ இமோஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இன் லைஃப். தட் இஸ் வை யூஆர் இன் த ஃபைனல்ஸ். யூ டிசர்வ் டு பி. என்ஜாய் த மொமெண்ட், Syed. ஓகே, குட் லக். அவர் ஜெயிச்சிருந்தா இவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு, இவர் ஜெயிச்சிருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்னொருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது வளர்ந்த மேடை இந்த சூப்பர் சிங்கர் மேடை. கண்டிப்பா இட்ஸ் a very sweet ending.
உங்களுடைய இடம் நீங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட இடம். நீங்க நிறைய கடினமா உழைச்சதுக்கான அந்த பலன் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. சைத், என்ஜாய் யுவர் செல்ஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் கோ டேக் யுவர் சீட். And there you have it. Super Singer 4. 3 direct finalists. Divakar, Parvati, Syed Subhan. And ஷரத், இவ்வளோ மாதங்களா உங்களுடைய பயணத்தை கூர்மையா கவனிச்சுட்டு வர நம்மளுடைய மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மேடையில பாடும்போது அவங்களுக்கு முன்னாடி பாடுவீங்க, அவங்களுடைய வாக்குகளுக்காக பாடுவீங்க. They will vote for you, they will encourage you, they will love you like anything. I am sure that you're going to bounce back and அந்த பிரம்மாண்டமான மேடையில நீங்க பாடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இங்க எல்லாருக்குமே இருக்கு. என்ன கத்துட்டு இருக்கீங்க ஷரத்? இதுக்கு முன்னாடி நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் த பெஸ்ட் ஜர்னி ஐ எவர் ஹேட் இஸ் இன் சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர் தான் ஒரு பெஸ்ட் ஜர்னியான சூப்பர் சிங்கர் ஜர்னி தான் நான் சொல்லிப்பேன். எங்கேயானா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் திங் எனக்கு வந்து ஆன்சர் ட்ரைனிங் தான் சார். நீங்கள் கற்றுக் கொடுத்தது ஐ மீன் இப்போது யாராவது கேட்டால் நான் என்னால் சொல்ல முடியாது. பட் ஐ கேன் அப்ளை இன் மை சிங்கிங் டெஃபினெட்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ சார். ஒரு சீசனில் எல்லாரும் வேறு மாதிரி கற்றுப்பாங்க. இந்த சீசனில் யூ ஹேவ் பீன் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ரிவார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்சஸ். உங்களுடைய டேலண்ட், யுவர் இன்டெலிஜென்ஸ், அப்ளிகேஷன், அவுட்ஸ்டாண்டிங். Thank you so you much. are a final material, you are a professional material, and you have a beautiful life ahead of you. Thank you so much sir. Can we have Sharat's mom on stage as well? This is really a very good different dimension for Sharath, Airtel Super Singer 4. Before that, since his childhood he was singing, and this being the best of all the stages, what I feel, and he has been learning a lot from to say with Anand sir, and of course with the advisors, very great advisors from the judges all over. And all the best, Parvati, Syed Subhan, and Divakar, all the best. Thank you very much. I would really like all of us to give him a standing ovation for the singer that he is. Thank you so much. Sharath, உங்களுக்காக BSA Workouts வழங்கும் Magnetic Upright Bike from us. எல்லைகளற்றது இசையின் ராஜ்யம். ஆந்திராவின் எல்லை கடந்து தமிழகம் வந்த சரத் சந்தோஷ் நம் அனைவரின் மனதை மட்டுமல்லாமல் நடுவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் எழுந்து வந்து அள்ளி அணைக்க வைத்த அசாத்திய திறமையாளர். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாள். உங்க குரல்ல ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தத்தை நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறீங்க சங்கதிகள் மேல. அழகாய் பாடும் திறமை மட்டுமல்லாமல் கள்ளமில்லாத இவரது குணம் பல நண்பர்களையும் உருவாக்கி தந்தது. நான் போயிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பல இடையூறுகளையும் ஆயிரம் போட்டியாளர்களையும் தாண்டி இன்று டாப் 4 வரையிலான இவரது பயணம் எளிதானதல்ல. குரல் கை கொடுக்காமல் இன்று போட்டியிலிருந்து விலகிச் சென்றாலும் மிக துடிப்போடு கடின உழைப்போடு தன் சக போட்டியாளர்களுக்கு பெரும் சவாலா மீண்டும் திரும்ப போகும்
இந்த இளம் புயலின் முயற்சிக்கு துணையாய் வாழ்த்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. Airtel Super Singer 4 direct finalist